எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு? நான் எப்ப அப்படி சொன்னேன்? உனக்கு நிறைய கண்ணு பட்டிருக்குல்ல, அதிர்ஷ்டியால நீ டல்லா இருக்கு. அது சரி பண்ணதான் கூட்டணும். சொல்லுங்க. இவங்க என் ஒய்ஃபு அடிக்கடி நிறைய விஷயத்துக்கு பயப்படுறாங்க. ரொம்ப தைரியமான பொண்ணுதான். ஆனா இப்ப திடீர்னு வந்து இந்த பயம் ஒட்டி இவதே யோசிச்சு டல்லாவே இருக்கிறா. கேட்டா சண்டை போடுறா. ஏதோ மனசுல இருக்கு. என்ன என்னால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒண்ணும் இல்லங்க. இவர் தான் தேவையில்லாம என்ன நினைச்சு பயப்படுறாரு. எந்த பயமா இருந்தாலும் அதெல்லாம் ஆத்தா பாத்துப்பா. நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. நான் கூப்பிடும் போது வந்தா போதும். மீனா என்கிட்டதான் எதுவும் சொல்ல மாட்டா. அவங்க ஏதாவது கேட்டா கரெக்டா பதில் சொல்லி பார்த்து என்ன பேசி விடுமா? சரிப்பா, வெளியே இருப்போ. சரி. உன் கைய நீட்டுமா. கடவுளே, ரோஹிணியை பத்தி நான் எதுவும் சொல்லக்கூடாது. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது. அவளோட பையன் தான் கிரிஷ். இது எதையுமே நான் சொல்லக்கூடாது. என்ன மறந்து கூட சொல்ல வச்சிடாது. உன் மனசுக்குள்ள போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்க. ஒண்ணு உண்மைய மறைக்கிற, இல்ல உண்மைய சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா. உன் பயம் உன் நாடி துடிப்புல தெரியுது. நாடி புடிச்சு பாக்குறது உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள என்ன நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். அது வந்து நான் ஊர்ல சித்தர் மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். அவர் ஏதேதோ சொன்னாரு. அவர் சொன்னதுல இருந்துதான் எனக்கு இப்படி இருக்கு. அந்த சித்தரை பார்த்து உனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. அத உன் புருஷனே கண்டுபிடிச்சிட்டான். உன் பயத்துக்கு வேற ஒரு காரணம். பரவாயில்ல, ஆனா நீ அதை நல்லதுக்காக மறைக்கிற. அது எனக்கு புரியுது. ஏன்னா உன் கண்ணுல போய் தெரியல, குற்ற உணர்ச்சி தான் தெரியுது. உன் மனசு அறிஞ்சி நீ யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை. இப்ப நீ உன் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறது கூட யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நீ மறைச்சு வச்சிரு. அதுவும் எனக்கு தெரியும்.